அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தியில் சிறப்பு செய்தியாக நான் எதை பார்க்குறேன்னா, மாநில கல்விக் கொள்கை வெளியீடு 2020ஆம் ஆண்டினுடைய மாநில கல்விக் கொள்கை வெளியீட்டை நம்ம பார்த்தப்ப, அந்த சிறப்பு செய்தியெல்லாம் பார்க்குறப்ப பெருமைப்படக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். காரணம், முதல்வர் அவர்கள் சுருக்கமாக அருமையான ஒரு பதிலை, விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் கிடையாது. அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் கிடையாது, அது பெருமையின் அடையாளம் அப்படின்னு ஒரு நச்சுன்னு ஒரு கூட்டு வைத்திருக்கிறார். பெருமையின் அடையாளம்னா, நாங்கள் கல்விக் கொள்கையில் அரசு பள்ளிக்கூடங்கள் நல்லா சிறப்பாக இயங்குதுங்கிறத சுட்டி காட்டுகிறார். அதே போல் பள்ளி கல்விக் கொள்கையில் இருமொழி கொள்கை தான் நாங்கள் கடைபிடிப்போம். திராவிட மாடல் அரசு மும்மொழிக்கு இங்கே இடம் கொடுக்காது, 2 மொழி கொள்கையில தான் நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வரவேற்கக்கூடிய, தமிழை எந்த காலத்தில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோங்கிற ஒரு செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாம் என்பதே மாநில கல்விக் கொள்கையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் பாராட்ட வேண்டியது. இதே ஸ்டேட்மெண்ட்டை கல்வி அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது திராவிட மாடல் அரசு கல்விக் கொள்கையில் உறுதியான நிலைப்பாட்டினோடு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு மாநில கல்விக் கொள்கை வெளியீடு அமைந்திருப்பதை பாராட்டுகின்ற விதமாக இந்த காணொலியை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.